சுஹைபுர் ரூமி ரலியல்லாஹு தஆலா ரோம் நாட்டை சார்ந்தவங்க ஒரு பெரிய வியாபாரி. ஆனால் மக்காவுக்கு அவங்க வரும்போது வியாபாரியாலாம் இல்லை, ஒரு ஏழையாக தான் வந்தாங்க. ஏழையாக வந்து நல்ல திறமையான ஒரு வியாபார டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க, பெரிய வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்கிறாங்க, நிறைய பொருளை சேர்த்துட்டாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ மதீனாவுக்கு போக போகிறாங்க. அபூ ஜஹல் வர்றான், எல்லா இடத்துலையும் அவன் தான் நிற்பான். அவன் கேட்டான், சுஹைப் என்ன நீ மதீனாவுக்கு போக போகிறான்? ஆமாம், தான் போகிறேன். நீங்கள் வரும்போது எப்படி வந்தா? ஹக்கீரன், ரொம்ப இழிவானவனாக இந்த மண்ணுக்கு வந்தா, எங்கள் மண்ணில் ஃபக்கீராக வந்தா, ஏழையாக வந்தாய். ஆனால் இப்போ இன்றைக்கு பெரிய செல்வந்தனாக கோடீஸ்வரனாக நீ இருக்கிறாய். கோடி கோடியாக சொத்துக்களை நீ சேர்த்திருக்கிறாய். எல்லாம் எங்களிடம் சம்பாதித்தது. ஆமாம், உங்களிடம் தான் சம்பாதிச்சது, இந்த ஊரில் தான் சம்பாதிச்சது. இப்போ அதுக்கு என்ன? உன்னை போக விட மாட்டோம். எங்ககிட்ட சம்பாதிச்சதை கொண்டுகிட்டு நீ வேற ஊருக்கு கொண்டு போவியா? அள்ளிக்கிட்டு போவியா? நீ அனுமதிக்க முடியாது. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? எங்கள் சொத்து எங்களுக்குரியது. எங்கள் நாட்டில் சம்பாதிச்சா, எங்கள் ஊரில் சம்பாதிச்சது எங்கள் ஊருக்குள்ளே தான். இவ்வளோதானா அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. என்னுடைய பணம் எங்கெல்லாம் இருக்கிறது, என்னுடைய சொத்து எங்கெல்லாம் இருக்கிறது. அப்போ அந்த காசெல்லாம் என்ன செய்வாங்க? தங்க காசு, வெள்ளி காசு இதெல்லாம் புதைச்சி வைப்பாங்க ஒரு இடத்துங்களில். அந்த காலத்தில் உள்ள வழக்காது. நம்ம இந்த பேங்கில் லாக்கரில் வைக்கிறோம் இல்லையா, அதை போல் அவங்க புதைச்சி ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல இதை புதைச்சி வைத்திருக்கிறேன், இதை புதைத்து வைத்திருக்கிறேன், இங்கே இது இருக்கிறது, அங்கே அது இருக்கிறது. ஒரு கோடிக்கணக்கான பொருள், பணம், இதெல்லாம் நீங்கள் என்ன எடுத்துக்கங்க, எனக்கு இது தேவையே இல்லை அப்படின்ட்டாங்க. உடுத்த வேஸ்டியோடு வந்தாங்க, காலில் செருப்பு இல்லை, செருப்பையும் தூக்கி ஊசிட்டு போயிட்டு வந்தாங்க. இதுவும் இங்கே சம்பாதித்து தானே, செருப்பும் தேவையில்லை, ஆடை கலந்துட்டு போக முடியாது. எனவே ஒரு ஆடையோடு அவர்கள் என்ன செய்தார்கள்? வாகனிப்பதற்கு வாகனம் இல்லை, ஒட்டகம் இல்லை, கழுதை இல்லை, குதிரை இல்லை, நடந்து வந்தாங்க. காலெல்லாம் வீங்கி வெடித்து பொக்களமாக இரத்தமும் சீலமாக வடியுது. சல்லல்லாஹு வந்து சேர்றாங்க. அவங்கள பார்த்தது கண்மணி சல்லல்லாஹு அப்படியே அழுதுட்டாங்க. அவங்களுக்கு தெரியுது எல்லாத்தையும் அவர் இழந்துட்டு வந்திருக்கிறார், கொடுத்துட்டு வந்திருக்கார். சல்லல்லாஹு சொன்னாங்க, ரபிஹ திஜாரத்து சுஹைப், நீங்கள் செய்த வியாபாரம் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி தரும்டாங்க. ரொம்ப பெரிய வியாபாரத்தை செஞ்சுருக்கிறீங்க. இப்போ நாம் செய்கிற வியாபாரம் எப்படி, இந்த வியாபாரம் எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்தும் வியாபாரம் அது. ரபிஹ திஜாரத்துக்கு யா சுஹைப், சுஹைபை நீங்கள் செய்திருக்கக்கூடிய இந்த வியாபாரம் உங்களுக்கு அற்புதமானது, மகத்தான பாக்கியத்தை உங்களுக்கு தரும் அப்படின்றாங்க. யோசித்து பார்க்கிறோம் சகோதரர்களே, என்ன அற்புதம் அது!